முடிவு தொடர்பான டிரம்பின் அறிவிப்பை அடுத்து திடீரென குறைந்த எரிபொருள் விலை. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிரான்சின் அதிரடிப்படை. நாட்டில் கடும் வெப்பமான காலநிலை. ஈரானின் மற்றுமொரு பெரிய புள்ளிக்கு ஆபத்து. இலங்கையை சுற்றி வளைத்த பேராபத்து. இலங்கையில் தடையின்றி கிடைக்கும் லிட்ரோ எரிவாயு. யாழில் இரு பூசாரிகளுக்கிடையே மோதல். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும். மத்திய கிழக்கில் உடனடி போர் நிறுத்தம் அமுல்படுத்த வேண்டும். போர் முடிவு தொடர்பான டிரம்பின் அறிவிப்பை அடுத்து திடீரென குறைந்த எரிபொருள் விலை. ஆசிய சந்தைகளில் இன்று காலை வர்த்தக நடவடிக்கைகளின் தொடக்கத்தின் போது எரிபொருளின் விலை சடுதியாக குறைவடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி பிரெண்ட் ரக கச்சா எண்ணெயின் விலை சுமார் 8.5% குறைவடைந்து பீப்பாயொன்றுக்கு $92 பதிவாகியிருந்தது. WTI ரக கச்சா எண்ணெயின் விலையும் சுமார் 9% குறைவடைந்து பீப்பாயொன்றுக்கு $88.60 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அதிகரித்த பதற்ற நிலை காரணமாக கடந்த 2022 ஆண்டுக்கு பிறகு நேற்றைய தினம் முதன்முறையாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சடுதியாக அதிகரித்திருந்தது. இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது நேற்றைய தினம் கச்சா எண்ணெயின் விலை 23% அதிகரிப்பை பதிவு செய்ததோடு பீப்பாயொன்றுக்கு $114 அதன் விலை பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் தற்போதைய போர் சூழல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை அடுத்து சடுதியாக அதிகரித்த எரிபொருளின் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஆசிய சந்தைகளில் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிரான்சின் அதிரடிப்படை. 8 போர்க்கப்பல்களுடன் களமிறக்கும் மேக்ரோன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் தனது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் உள்ளிட்ட 8 போர்க்கப்பல்களை ஏதென்ஸ் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளுக்கு பாதுகாப்புக்காக அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் சைப்ரஸ் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து அங்கு விஜயம் செய்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சைப்ரஸ் மீதான தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் மீதான தாக்குதல் என எச்சரித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் பாதுகாப்பாக திறக்கும் நோக்கில் அங்குள்ள சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஒரு விசேட பாதுகாப்பு படையொன்றை உருவாக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பிய அல்லாத நட்பு நாடுகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படவுள்ள இந்த நடவடிக்கை முற்றிலும் தற்காப்பு ரீதியானது என்று மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். போரின் மிக தீவிரமான கட்டம் முடிவுக்கு வந்தவுடன் சர்வதேச வர்த்தகத்தை சீராக்கவும் எண்ணெய் விநியோக தடைகளை நீக்கவும் இந்த போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்படும். பிரான்சின் இந்த அதிரடி நகர்வு ஈரானுடனான மோதல் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தை பாதிக்காமல் இருக்க எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராஜதந்திர மற்றும் ராணுவ நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நாட்டில் கடும் வெப்பமான காலநிலை. சிறுவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறுவர்களின் மென்மையான தோல் காரணமாக வெப்பப்படைகள் அரிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலில் நீர்ச்சத்து குறைவதால் தூக்கமின்மை, அதிக சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தற்போது பாடசாலைகளில் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெயிலில் நீண்ட நேரம் விளையாடுவதால் வெப்பமயக்கம் அல்லது வெப்பத்தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உப்புச்சத்துக்கள் குறையக்கூடும். இது மூளை மற்றும் இதயத்தின் செயல்பாடுகளை பாதிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவர்கள் போதியளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். நண்பகல் வேளையில் சிறுவர்களை நேரடியாக வெயிலில் நடமாட விடுவதை தவிர்க்க வேண்டும். தகுந்த கண்காணிப்பின் கீழ் சிறுவர்கள் நீரில் விளையாட அனுமதிப்பது அவர்களின் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவர்களுக்கு போதிய ஓய்வு மற்றும் நீர் அருந்துவதற்கான இடைவேளைகளை வழங்க வேண்டும். ஈரானின் மற்றுமொரு பெரிய புள்ளிக்கு ஆபத்து. டிரம்பின் கோரமுகம். ஈரானின் புதிய உயர்மட்ட தலைவராக கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் தாக்குதல் 11வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானின் புதிய தலைவரை தனது ஒப்புதல் இல்லாமல் நியமிக்கக்கூடாது என்று
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அத்தோடு 48 மணி நேரத்தில் தான் புதிய தலைவரை அறிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்குள் ஈரான் தங்களது புதிய தலைவரை அறிவித்திருக்கிறது. இந்த நியமனத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் அங்கீகாரம் இல்லாமல் அவர் நீண்ட காலம் பதவியில் இருக்க முடியாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலும் புதிய தலைவரை குறிவிப்பதாக எச்சரித்துள்ளது. இலங்கையை சுற்றி வளைத்த பேராபத்து, அனுரவை இலக்கு வைத்து பெரும் சதி. இலங்கை கடற்பரப்புக்குள் தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய போர்க்கப்பல் குறித்த விவகாரம் பல்வேறு தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் கடற்படை கூட்டு பயிற்சிக்கு கலந்து கொண்டு விட்டு சென்றபோது தாக்குதலுக்கு உள்ளாகியமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த கப்பலில் இருந்து எச்சரிக்கை ஒலிகள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு எழுப்பப்பட்ட நிலையில் அது குறித்து எதிர்வினை கிடைக்கப்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச கடற்பரப்பில், குறிப்பாக இந்திய பெருங்கடலில் இலங்கை கடற்பரப்பு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டுள்ளது. இது உலகளாவிய வர்த்தக மையத்திலும் உலகளாவிய வர்த்தக கப்பலிலும் ஒரு மிக பிரதானமாக இடமாக உள்ளது. இலங்கையில் தடையின்றி கிடைக்கும் லிட்ரோ எரிவாயு. இலங்கையில் உள்ள 4 மில்லியனுக்கும் அதிகமான வீட்டு உபயோக நுகர்வோருக்கு தடையின்றி எரிவாயுவை வழங்க மாதந்தோறும் இறக்குமதி நடவடிக்கைகள் தொடர்வதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டு நிலவும் எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு எவ்வித இடையூறுமின்றி சிலிண்டர்களை விநியோகிப்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு தட்டுப்பாடின்றி எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்ய மாதாந்தம் புதிய கையிருப்புகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தில் புகழ்பெற்ற ஜியோகாஸ் நிறுவனத்திடமிருந்து லிட்ரோ நிறுவனம் திரவ பெட்ரோலிய எரிவாயுவை பெற்றுக் கொள்கிறது. அமெரிக்காவின் பால்ஸ்போரோ பகுதியிலிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு எரிவாயு கொண்டுவரப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்ட அட்டவணையின்படி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைகின்றன. இதன் மூலம் நாடு தழுவிய ரீதியில் நம்பகமான விநியோகத்தை பராமரிக்க முடிவதாக நிறுவனம் கூறியுள்ளது. சர்வதேச அளவில் எரிசக்தி சந்தையில் மாற்றங்கள் நிலவினாலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான கையிருப்பு தங்களிடம் உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. யாழில் 2 பூசாரிகளுக்கிடையே மோதல், ஒருவர் வெட்டி படுகொலை. யாழ்ப்பாணம் நயினாதீவில் 2 பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாள்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியானார். குறித்த சம்பவம் இன்று மாலை நயினாதீவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தெரிய வருகையில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நயினாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழிற் தகராறே குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என கூறப்படுகின்றது. சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும், எச்சரிக்கும் ஈரான். மத்திய கிழக்கு முழுவதும் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானிய பொதுமக்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மக்கள் கொல்லப்படுவதும் குடியிருப்பு பகுதிகள் மீதான தாக்குதல்களும் கட்டுப்படுத்த முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் நாங்கள் கடுமையாகவும் எதை கருத்தில் கொள்ளாமலும் பதிலளிப்போம் என்று முகமது பாகர் கலிபாப் எக்ஸில் கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரானில் இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகளின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதாக ட்ரம்ப் சனிக்கிழமை தெரிவித்தார். ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்க இஸ்ரேல் போரில் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் 10,000 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உடனடி போர் நிறுத்தம் அமுல்படுத்த வேண்டும், சீனா கோரிக்கை. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்ற நிலையை முன்னிட்டு அந்த பிராந்தியத்தில் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வேங் ஜி பஹ்ரைன் மற்றும் குவைத் வெளியுறவு அமைச்சர்களுடன் தனித்தனியாக தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த உரையாடல்களின் போது மத்திய கிழக்கில் வேகமாக மோசமடைந்து வரும் சூழ்நிலை குறித்து சீனா ஆழ்ந்த கவலை வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சீனா வெளிவிவகார அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லத்தீப் பின் ராசிட் அஸ் சயானியுடன் நடைபெற்ற உரையாடலில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதற்காக சீனா ஆக்கப்பூர்வமான பங்காற்ற தயாராக இருப்பதாகவும் வேங் ஜி தெரிவித்துள்ளார். மேலும் குவைத் வெளியுறவு அமைச்சர் ஜாரா ஜாபர் அல் அஹமட் அல் சாபாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விரைவாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அத்துடன் வளைகுடா நாடுகளின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பௌதீக ஒருமைப்பாடு முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது.